அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சங்கீதம் 66:5 நான் வாசிக்கிறேன். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். நம்முடைய குடும்பத்திலே ஆண்டவர் செய்த நன்மைகளை மற்றவங்க வந்து பார்க்கும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அவர்கள் பார்க்கிற அளவுக்கு தேவன் பெரிய காரியங்களை நமக்காக, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர். ஸோ தேவனுடைய செய்கைகளை எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே, எங்களுடைய தொழிலே நீங்கள் வந்து பாருங்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன், ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை செய்கிறார். ஆமேன். அன்றைக்கு லாசருவை உயிரோடு எழுப்பின பிறகு ஒரு வீட்டில் அவர்கள் விருந்து சாப்பிடும்போது அந்த லாசரு இயேசுவோடு கூட இருந்தான். அவனை பார்ப்பதற்கு திரளான ஜனங்கள் கூடி வந்தார்களாம். ஆமேன். ஸோ அவங்க வந்து அதை கண்டு இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார்னா அந்த காரியம் மற்றவர்கள் அதை பார்க்கும்போது இயேசுவை விசுவாசிக்கும்படியாக, அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இருக்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. நம்முடைய வீடுகளில், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய வீட்டை சுற்றி, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படிப்பட்ட நன்மைகளை செய்யும்போது அது அவருடைய நாம மகிமைக்கு எதுவாக இருக்கும். அன்றைக்கு யோசேப்பு பாருங்களேன், குழியில தள்ளி 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவனை எகிப்து தேசத்திலே உண்மையிலே ஒரு 22 ஆண்டுகள் பயங்கரமான போராட்டங்களின் நடுவிலே அவன் நடந்து வந்தாலும் அதற்கு பிறகு கர்த்தர் அவனை எகிப்து தேசத்திலே அதிபதியாய் ஆண்டவர் உயர்த்தினார். அப்போ அவங்களுடைய சகோதரர்கள்லாம் வரும்போது சொல்லுகிறான், யோசேப்பு, உங்களால் விற்கப்பட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். ஆமேன். எகிப்தில் தேவன் எனக்கு கொடுத்த மகிமை பாருங்கள் என்று சொல்லி அவன் ஆண்டவருக்கு சாட்சியாக நின்றான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு நிறைய நன்மைகளை கர்த்தர் செய்வார். நீங்கள் இதையெல்லாம் கேட்கிறீர்களோ அந்த காரியங்களில் எல்லாம் தேவன் நன்மைகளை செய்வார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான நன்மைகளை நம்முடைய ஆண்டவர் செய்ய வல்லவர். ஸோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கும் போது அவர்கள் வந்து பார்த்து தேவனை மகிமைப்படுத்த போகிறார்கள். இனி வருகிற நாட்களில் அப்படிதான் நடக்க போகிறது. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்தார். அந்த சங்கீதம் 126 பாருங்களேன், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று பிரஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் சிறையிருப்பை திருப்பும் போது மற்றவங்க அப்படிதான் சொல்ல போறாங்க, இவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இந்த மகளுடைய வாழ்க்கையிலே, இந்த வாலிப பெண்ணுடைய வாழ்க்கையிலே, இந்த மகனுடைய தொழிலே ஆண்டவர் இவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று மற்றவங்க ஆச்சரியப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். இது நம்ம கூட சொல்ல போறோம், கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கிறேன் என்று நம்மையும் சொல்ல வைப்பார். இவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி மற்றவர்களையும் ஆண்டவர் சொல்ல வைப்பார். அப்படிப்பட்ட கிருபை தான் இனி வருகிற நாட்களிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். நம்ம அதற்காக ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்முடைய செய்கைகளை வந்து பார்க்கிற ஜனங்கள் ஆண்டவரே மெய்யாகவே கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவரே நீர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் எத்தனையோ பேர் வியாதி படுக்கையில் இருந்தாங்கப்பா, இனி அவ்வளோதான், எழும்ப முடியாது என்று சொல்லி ஆண்டவரே அவர்களை கைவிட்டது, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு
இன்றைக்கு ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் கடந்து வருவீராக. ஆண்டவரே, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்த வியாபாரம் ஒன்றுமில்லாமல் நஷ்டமாகிவிட்டது. மற்றவங்கெல்லாம் பார்த்து சொன்னாங்க இனி எழும்ப முடியாது என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் ஆண்டவரே அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே வாழ்க்கை இடிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது எத்தனையோ பேர் சொன்னாங்களா ஆண்டவரே, ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நீ கட்டி எழுப்பி தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறீரப்பா. அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படிப்பட்ட நன்மைகளை என் தேவன் செய்தார் என்று மற்றவங்க சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், பெரிய நன்மைகளை எதிர்பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். God bless you.